ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து சாம்பார் வைக்கலாம். தமிழ்நாட்டு சாம்பார். 1 கப் துவரம்பருப்பு எடுத்துருக்கிறேன். அதை கழுவிட்டு இப்போது ஒரு 5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா காஞ்சிருச்சு தண்ணி. பருப்பு நல்லா கழுவிட்டு அதில் சேர்த்திக்கலாம். இப்போது 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், 3 கத்திரிக்காய், 2 பெரிய வெங்காயம். சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா சாம்பாருக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 முருங்கைக்காய். அப்போது அது கட் பண்ணிடலாம். இப்படி பொங்கி வரும்போது பார்த்திங்கன்னா ஆயில் கொஞ்சம் சேர்த்தும்போது வந்து பொங்கி வராது. இது எங்கள் அம்மா சொன்ன டிப்ஸு. வந்து பருப்பு குக்கரில் வேக வைக்கங்காட்டி நம்ம வந்து இப்படி வேக வச்சு சாம்பார் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் ஆட்டம் நான் தண்ணி விட்டுருக்கேன். இப்போது முருங்கைக்காய் இதெல்லாம் கட் பண்ணிடலாம். காய்கறி எல்லாம் கட் பண்ணிடலாம். இப்போ எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. முருங்கைக்காய் எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. நம்ம வந்து பருப்பு நல்லா வெந்துட்டுருக்குது. நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பருப்பு வெந்துட்டுருக்குது. நம்ம வந்து சாம்பாருக்கு வந்து தாளித்து விட்டுடலாம். ஆயில் வந்து ஒரு 4 ஸ்பூன் ஆட்டம் ஊற்றிருக்கேன். கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச வரவு நம்ம வந்து வரமிளகாய் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த மணம் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை, வெங்காயம் கட் பண்ணது, இது கிளறி விட்டோன்னே இப்போது நம்ம தக்காளி சேர்த்திக்கலாம். வெங்காயம் வந்து பாதி அளவுக்கு வெந்த வரவு தக்காளி சேர்த்தோணும். சரிங்களா? அப்படியே நம்ம வந்து கையில் வந்து அப்படியே கசக்கி விட்டு நம்ம போடும்போது வந்து நல்லா சீக்கிரமாக வெந்துடும். அதுக்கு தகுந்த மாதிரி உப்பும் சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள் வந்து 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இதெல்லாம் சேர்த்தி நம்ம கிளறி விடலாம். தக்காளி கொஞ்சம் வேகட்டும். இப்போது பருப்பு எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம். இப்போது பாதி அளவுக்கு வெந்துருச்சு. நல்லா கிளறி விடுங்க. இப்போ காய்கறி எல்லாம் சேர்த்திடலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய், சாம்பார் பொடி. இது நானே அரைச்சது. அந்த வீடியோ நான் போட்டிருப்பேன் ஏற்கனவே. நீங்கள் பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. சூப்பராக இருக்கும் சாம்பார் பொடி. ஒரு 3 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். சாம்பார் பொடி வந்து நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆனால் ஹையில் வச்சிடாதீங்க, சிம்மில் வச்சு வதக்குங்க. அந்த சாம்பார் பொடி நம்ம வதக்கும்போது வந்து கரிஞ்சிடக்கூடாது. இப்போ காய்கறிக்கு மட்டும் உப்பு சேர்த்திக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து சிம்மில் அப்படியே லைட்டாக வதக்கி விட்டுட்டே இருக்கிறோம். அப்போ அந்த சாம்பாரோட மனம் டேஸ்ட்டும் பக்காவாக இருக்கும். இப்போ வந்து அந்த சாம்பாருக்கு அந்த காய்கறி வேகிறதுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொதிக்குது. இப்போ வந்து பருப்பு வெந்துருச்சா என்னான்னு பார்த்துடலாம். இப்போ பருப்பு இந்த அளவுக்கு வெந்துருச்சுங்க. அப்படியே நமக்கு கரண்டிலேயே அப்படியே கலக்கி விடும்போது வந்து நல்லா மசிஞ்சிரும். இது கொஞ்சம் வேகாத பருப்பு தாங்க. நான் வந்து 5 கப்பு வந்து நான் சொல்லியிருக்கிற வந்து ஒரு சில பருப்பு வித்தியாசம் வரும். நீங்கள் அந்த அளவு ஊற்ற வேண்டாம். நீங்கள் பருப்பு சீக்கிரமாக வேகிற பருப்பாக இருந்தால் 5 கப்புங்கிறது போதும். இப்போ வந்து நம்ம அந்த கொதிக்க வச்ச அந்த முருங்கைக்காய் அதெல்லாம் வெந்தது நம்ம இதில் போட்டுக்கலாம். இது வந்து வேகலை, இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். அந்த பருப்போடு வேகும்போது வந்து அந்த பருப்பு நல்லா மசிஞ்சிரும்.
தண்ணி ரொம்ப கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கங்க. இப்போது அந்த பருப்புக்கும் சேர்த்து உப்பு போட்டுக்கிறோம். இப்போது சாம்பார் நல்லா கொதிக்குது. நம்ம ஒரு பெரிய ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி சேர்த்திக்கலாம். நல்லா இப்போ அந்த புளி கரைச்சல் வந்து 1 கப்பு அளவுக்கு தண்ணி இருக்குது. அந்த புளி கரைச்சல் தண்ணி அது வந்து இதில் சேர்த்திக்கலாம். நல்லா சிம்மில் வச்சு வேக வைங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது கொத்தமல்லி இருக்குது பார்த்திங்களா, அந்த தண்டு வந்து சிலர் எடுத்து போட்டுருவாங்க. இனிமேல் அப்படி போடாதீங்க. அந்த தண்டு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த மாதிரி சாம்பார் கொதிக்கும்போது நீங்கள் வந்து அந்த தண்டு போட்டு கொதிக்க வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இனிமேல் சாம்பார் வைக்கும்போது இந்த மாதிரி கொத்தமல்லி தண்டு கீழே போடாமல் எடுத்து மாற்றி வச்சுருந்து நீங்கள் வந்து போட்டுங்க. சாம்பாருக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாம்பார் வைக்கிறதுக்கு 55 நிமிஷம் ஆச்சு. இவ்வளோ நேரம் நம்ம வேக வச்சு நம்ம செய்யும்போது தான் டேஸ்ட்டே நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம குக்கரில் வைக்கிறது வந்து உடம்புக்கும் நல்லது கிடையாது, டேஸ்ட்டும் கம்மியாக தான் இருக்கும். இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ வந்து சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீ வந்து இறக்கிடலாம். நீ மல்லியெல்லாம் போட்டுடலாம். சாம்பார்னாவே என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.